ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் விபின். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து ரெண்டு விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா, நம்மளுக்கு வந்து எஃப்சியோட இது வந்து அப்டேட் ஆகி ஆர்சி புக்கு கையில் கிடச்சிருச்சுங்க. ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தால் நம்ம காரில் வந்து ஒரு சில அக்சசரிஸ் மாட்ட போகிறோம். அந்த அக்சசரிஸ் எதுக்காக மாட்டோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம காரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்டோக்கு மேலே இந்த மாதிரி ஒரு இது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கும். இதோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா விண்ட் வைசர் அல்லது வந்து ரெயின் வைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, நம்ம வந்து இப்போ வந்து நல்ல மழை காலங்களில் வண்டி ஓட்ட நேரம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வண்டியில் வந்து ஏசி இல்லை அப்படின்னாச்சுன்னா அந்த ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி மிஸ்ட்டு போல் ஃபார்ம் ஆகும், பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த இது வந்து நம்ம வந்து கையால் தொடச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வெளியில் வர வண்டிகளை வந்து கரெக்டாக பார்க்க முடியும். ஸோ அந்த இது வந்து சப்போஸ் நம்ம இதில் வந்து ஏசி இல்லை அப்படின்னாச்சுன்னா நம்ம வந்து அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து முக்கியமாக வந்து இதை வந்து நம்ம இப்போ மாட்டியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து நம்ம போகிறது வந்து இப்போ மழை காலம்னால நல்ல மழைகள் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ஏசி போடாமல் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து விண்ட்ஸ்க்ரீனில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஃபாக் ஃபார்ம் ஆக இருக்கிறதுக்கு இது பண்ணிக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ இந்த கிளாஸ் இருக்குல்ல, இந்த கிளாஸை வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்க நேரம் மழை வர நேரம் நீங்கள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே உள்ள டெம்பரேச்சரும் வெளியில் உள்ள டெம்பரேச்சர் வேறு இருக்கும். ஸோ அதனால் வந்து உள்ளால் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஏசி இருந்தால் நம்ம ஏசி வச்சு பண்ணிடலாம். நம்ம ஏசி போடாத டைம் இல்லை ஏசி இல்லாத டைம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த விண்டோவை வந்து இந்த அளவுக்கு நம்ம இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வெளியிலேருந்து மழை தண்ணி உள்ளால் வராது. ஸோ இந்த கேப் இருக்குல்ல, இதில் உங்களுக்கு வந்து வெளியில் உள்ள ஏர் சர்க்குலேஷன் உள்ளே வந்துகிட்ருக்கும். ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியில் உள்ள டெம்பரேச்சரும் உள்ள டெம்பரேச்சர் ஒரே போல் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஏர் சர்க்குலேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஃபாக் ஆகாமல் இருக்கும். அதே போல் நீங்கள் வந்து இன்னொரு பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எங்கே அப்படின்னா இப்போது ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் போகிறோம். அந்த மாதிரி போகிற இடத்துல நம்ம வந்து வெளியில் ஒரு டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கூலாக இருக்கும். ஸோ உள்ளே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கூலாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து விண்டோ க்ளோஸ் பண்ணோம். அது ஒரு சஃபகேஷனாக இருக்கும். அப்போவும் நம்ம ஏசி போட முடியாது. ஸோ அதுக்காக வெளியில் உள்ள டெம்பரேச்சரை நம்ம மைல்டாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா அந்த நேரமும் இந்த இதை வந்து விண்டோவை வந்து கிளாஸை வந்து நீங்கள் இந்த அளவுக்கு இறக்கிட்டு மேலே மட்டும் ஒரு இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜாஸ்தியாக வந்து அந்த விண்ட் வந்து உள்ளால் வராது, குளிர் வந்து உள்ளால் வராது, உள்ளால் கரெக்டான ஒரு டெம்பரேச்சர் நம்மளுக்கு மெயின்டைன் ஆகும். அதே போல் மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஹைவேயில் ரன் பண்ணுறீங்க, நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக போகிறீங்க. ஸோ அப்போ உங்கள் வண்டியில் ஏசி இல்லை, நீங்கள் ஏசி போட வேண்டாம்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் வந்து விண்டோவை வந்து இறக்கி விட்டிங்கன்னா பயங்கரமாக வந்து ட்ராக் க்ரியேட் ஆகும். ஏன்னா நம்ம ஸ்பீடாக போக நேரம் காற்றுலாம் உள்ளால் இதாக நேரம் வந்து நம்ம வண்டி முன்னால் போகிறதே அது தடுக்கும். ஸோ அதை வந்து இது பண்ணதுக்காகவும் இதை வந்து நம்ம இந்த மேலே வர நம்ம விண்டோ வந்து ஏற்றிட்டு இந்த ஒரு சின்ன கேப் விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு சால்வ் ஆகும். அதே போல் வந்து அந்த சவுண்டு வராது. காற்றுல இப்போ வந்து நீங்கள் விண்டோ திறந்து வச்சுருக்கனால பயங்கரமாக சவுண்டு வரும்ல. ஸோ இது மேலே இருக்கிறனால அந்த சவுண்டு வராது. ஸோ அதையும் சால்வ் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணிக்கோ. முக்கியமாக நம்ம அந்த லடாக் ட்ரிப்பு நம்ம போகிற வழியில் நிறைய இடத்துல மழை பெய்ய போகுது. அதே போல் ஹைவேயில் போகிறோம். அந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்காக நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட யூசேஜ் இதுதான். இதை எப்படி நம்ம மாற்றுறது அப்படிங்கிறது வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுதான் நம்ம வாங்கியிருக்க இந்த ரெயின் வைசர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். இந்த ரெயின் வைசர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 700லேருந்து 1500 வரை இருக்குங்க. ஆனால் ஒவ்வொரு காருக்கும் தனித்தனியாக வரும். ஏன்னா அதோட அளவுகள் மாறும். அதனால் நீங்கள் உங்களோட காருக்கு என்ன இதுவோ அந்த மாடலை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ வாங்கிட்டிங்க அப்படின்னாச்சுன்னா நீங்களே வீட்டில் இதை ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஒட்டுறதுக்கு முன்னால் நீங்கள் வந்து ஒரு ட்ரையல் பார்த்துருங்க. அந்த ஸ்டிக்கர் ஒன்று இருக்கும், அதை எடுத்துகிட்டு தான் நம்ம ஒட்டுவோம். ஸோ அதுக்கு முன்னால் நீங்கள் வச்சு ட்ரையல் பார்த்துட்டிங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு ஒட்ட நேரம் எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் ட்ரையல் பார்க்காம ஒட்டினீங்கன்னா கொஞ்சம் முன்ன அளவுகள் மாறக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ட்ரையல் பார்த்துட்டோம். இப்போ அதில் இருக்க அந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு தின் ஃபிலமெண்ட் போல் வந்து அந்த இதுக்கு மேலே இருக்கும். ஸோ எனக்கு அதில் வந்து ரெட் கலரில் இருக்குது. ஒவ்வொரு இதுலேயும் அந்த கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஆக்சுவலாக வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது இந்த டபுள் சைட் டேப் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டபுள் சைட் டேப்புங்கிறது வந்து 3Mோட கம்பெனியோட தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நார்மலாகவே. ஸோ இப்போ நம்ம எல்லா ஸ்டிக்கரும் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஏற்கனவே அந்த ட்ரையல் பார்த்தது போல் அந்த சர்ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு மேலே இதை ஒட்டிடலாம். ஸோ
என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வந்து ஒவ்வொரு சைடுக்கும் வந்து அந்த இது வேரி ஆகும். ஸோ நீங்கள் ரைட் டோர், அதே போல் லெஃப்ட் டோரு, அதே போல் பேக் டோர் எல்லாத்தோட அந்த இது வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அந்த இதை பார்த்துட்டு இந்த டோருக்குள்ளே தான் அப்படிங்கிறத இது பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஒட்டிட்டோம். அடுத்தால பேக் டோருக்குள்ளே அது ஒட்டுறோம். பேக் டோரோடது கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அது ரொம்ப ஈஸியாக ஒட்டிடலாங்க. ஸோ அதே போல் ஒட்ட நேரம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வந்து இந்த பெண்ட் பண்ணி எதுவும் ஒட்டிடாங்க. கரெக்டாக அந்த இது வந்து என்ன ஷேப்பில் இருக்கோ அதை அப்படியே கரெக்டாக ஒட்டிடுங்க. என்ன ரீசன்னா, நீங்கள் கொஞ்சம் அழுத்தி கொஞ்சம் ஒட்டிட்டிங்க அப்படின்னா அது வந்து அந்த டென்ஷன்லேயே இருக்கும். அப்போ வந்து அது வந்து இலகி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கரெக்டாக அது என்ன ஷேப்பில் இருக்கோ அது மாறாமல் அப்படியே ஒட்டிடுங்க. ஸோ இப்போ நம்ம ஒட்டிட்டோம். நீங்கள் பாருங்கள், நம்ம 4 சைடும் ஒட்டியாச்சு பாருங்கள். இதோட அமேசான் லிங்கை வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா இந்த இது வந்து உங்களோட கார் மாடலுக்கு நீங்கள் என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிங்க. மோஸ்ட்லி வந்து எல்லா மாடலுக்கும் அவைலபிள் இருக்குது. ஸோ அது குவாலிட்டியும் கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ நீங்கள் வாங்குறது ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாகவே வாங்குங்க. ரொம்ப காஸ்ட்லியாக போகணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நார்மலாகவே. இப்போது நான் இதோட அந்த மாற்றுறது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். ஸோ இப்போ அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம வண்டிக்குள்ளால் வந்து என்ன ஒரு சின்ன அக்சசரிஸ் அது மாற்றணும். அதை இப்போ வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறதில்ல. நம்ம ட்ரிப்பு போயிட்டு வந்த பிறகு அந்த விஷயங்களை நான் இது பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோ வந்து நம்ம ட்ரிப்புக்கு என்னென்ன திங்ஸ் நம்ம கேரி பண்ண போகிறோம் அதை மட்டும் இது பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறது இது பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஒரே ஒரு வீடியோ வந்து இந்த இதில் உங்களுக்கு இருக்கும். அதுக்கடுத்தால ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.